வயிற்று பசியில் 2 டம்ளர் சாப்பிட்டோன்னா வயிறு நம்பிருச்சு. அதுவும் மத்தியான வேளையில் சாப்பிட்டதுனால வயிறு குளு குளுன்னு ஜில்லுன்னு இருக்குது. அருமை. 1/2 கிலோ கம்பு எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம்பு எடுத்து நல்லா 2 ட்ரிப்பு கழுவி அதுக்கப்புறம் கலாய்ச்சி கல் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்துலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கம்பை அரிசி களையிற மாதிரி கலாய்ச்சி கல் இருக்குதா எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி சுத்தம் பண்ணாதான் கம்பு சுத்தமாக இருக்கும். கம்பு கலாய்ச்சி எடுத்த கம்பு வரும். பாத்திரத்தில் தனியாக இருக்குது கம்பு, தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். இப்போ கம்பை மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். கம்பை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக 4க்கு ஒரு பகுதியாக மிக்சி ஓட்டிக்கணும். மிக்சியை மூடி போட்டு மூடிக்கலாம். அப்புறம் மிக்சி கம்பை 4க்கு ஒன்றா போட்டு உடச்சி அப்புறம் பார்த்துக்கலாம். மிக்சியை இப்போ திறந்து பார்த்தா கொரகொரப்பாக 4க்கு ஒன்றா உடஞ்சி கம்பு இருக்கு. கம்பு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. கம்பு வேக வைக்கிற பாத்திரம் எடுத்து 4 சொம்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். 4 சொம்பு தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு உலை காய வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு உலை காய வைக்கலாம். நல்லா உலை கொதிக்கும் போது இப்போ கம்புக்கு உலை வச்சிருக்கிறோம். பாத்திரம் மேல் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா எரியுது. நல்லா மேலே தூக்கி விட்டு உலை கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். மேல் மூடிய உலை கொதிச்சான்னு. இன்னும் உலை கொதிக்கலை. திருப்பி மேல் மூடி உலை நல்லா கொதித்து வரணும். தலைப்புலன்னு கொதித்து வரணும். இப்போ திறந்து பார்த்துக்கலாம் உலை கொதிர்ச்சிச்சான்னு. உலை கொதிர்ச்சி தலைப்புலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி கொஞ்சம் ஊற்றுறதுக்கு. கம்பை போட்டுக்கலாம் உலையில். நம்ம கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கரண்டி போட்டு கிண்டலாம். நம்ம கிண்ணாதான் கெட்டியாகாமல் கம்பு இறக்கணுன்னு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டாதான் கெட்டியாகாது. கம்பு அங்கங்கே போய் கெட்டியாகாமல் இருக்கும். அதான் கம்பஞ்சோறு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கட்டி இருந்தால் அந்த சட்டியில் உரைச்ச மாதிரியா நசுக்கி விட்டா கட்டி உடஞ்சிரும். கம்பஞ்சோறு ரெடி ஆகிரும். நல்லா கம்பஞ்சோறு நல்லா கொதிக்க தலைப்புலன்னு கொதிச்சு வருது. கம்பஞ்சோறு நல்லா இப்போ வெந்திருக்கும். பாதிக்கு மேலே வெந்திருக்கு. நேரம் வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் சுண்டணும். சுண்டனாதான் நல்லா கொதி அடங்காதான் சோறு. கரண்டி போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா கொதிச்சு வருது பாரு. நல்லா வேவுதுக்கா. கம்பஞ்சோறு நல்லா வேவுது. கம்பஞ்சோறு நல்லா பசி டைமில் மத்தியான வேளத்தில் அப்படியே 2 டம்ளரு தயிர் வெங்காயம் போட்டு நல்லா கடிச்சிக்க மாங்காய் போட்டு சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும். வயிறு நம்பிரும். குழு ஜில்லுன்னு இருக்கும். கம்மங்கூழ் பசியும் தீர்க்கும். குழு கெட்டி ஆயிடுச்சு.
வயிறு ஜில்லுன்னு இருக்கும். கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு பாரு. தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாயிருச்சு. கம்மஞ்சோறு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேல் மூடி போட்டு அப்படியே விடலாம். அது பாட்டில் சிமுண்டுட்டும். கம்மஞ்சோறு சிமுண்டணும். அப்படியே நைட்டு உருண்டையும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிக்கலாம். கம்மஞ்சோறு நல்லா இருக்கும். இப்போ கம்மஞ்சோறு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்து இன்னொரு கம்மஞ்சோறு கரைக்கிற பாத்திரத்தில் போடுறோம். கம்மஞ்சோறு இப்போ தயிர் ஊற்றலாம். தயிர் ஊற்றினா நல்லா இருக்கும். தயிர் அப்படியே தயிர் ஊற்றுனது கம்மஞ்சோறு. தயிர் ஊற்றுறது நல்லா கரைச்சி விடலாம். கெட்டியாக இல்லாமல் நல்லா தயிர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சா நல்லா இருக்கும். கூழ் தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஒன்று துண்டு துண்டாக சின்ன சின்னதாக ஆக்கி வச்சிக்கலாம். சிறு வெங்காயம் வெட்டின வெங்காயத்தை கூழில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டா கூழ் கம்மங்கூழ் ரெடி. கம்மங்கூழ் ரெடி. கம்மங்கூழை இப்போ டம்ளரில் மாற்றிக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்து இதை கூழில் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது டம்ளர் எடுத்து கம்மங்கூழ் ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் கம்மங்கூழ் ஊற்றிக்கலாம். கம்மங்கூழ் இப்போ சூப்பராக அருமையாக இருக்குது பாரு. டேஸ்ட்டாக கம்மங்கூழ் கம்மங்கூழில் தயிர் வெங்காயம் போட்டு நல்லா கரைச்சி தொட்டுக்கு மாங்காய் சாப்பிட்டா அருமை. சூப்பர் அழகு. இப்போ கம்மங்கூழை எடுத்து குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக அருமையாக இருக்கு. சூப்பராக அருமையாக இருக்கு. மாங்காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கூழுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்டதில் கம்மங்கூழ் மத்தியானம் வயிறு பசி அடங்கிருச்சு. வயிறு குழு குழுன்னு ஜில்லுன்னு இருக்கு. மாங்காய் சூப்பர். கம்மங்கூழோட மாங்காய் சாப்பிட்றது அருமையாக இருக்குது. வயிற்று பசியும் தீர்ந்தது. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அது குழு குழுன்னு இருக்குது. மத்தியானத்தில் சாப்பிட்றதுனால அருமை. சூப்பராக இருக்குது கம்மங்கூழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகு.